வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு, அதாவது மாங்காய் வச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 100 ml எண்ணெய், அதில் கடுகு, சோம்பு, வெந்தயம் போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு, அதில் தக்காளி ஒரு 10-15 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா கரையணுங்க. பொறுமையாக வதக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. எவ்வளோ கரையுது பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? கரைஞ்சதுமே நம்ம துண்டு துண்டாக சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை தூக்கி போடுங்க. அதையும் போட்டு நல்லா பொறுமையாக வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்க வதக்க அதோடைய கலர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? கலர் நல்லா மாறி வதங்கிட்டே வரணும். இதை பாருங்கள் எப்படி நல்லா கலர் மாறுதுன்ட்டு. அப்போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை போட்டு கொஞ்சம் பொறுமையாக வதக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு போடுங்க. போட்டு பொறுமையாக வதக்கிட்டே இருங்க.